நான் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் அவர் நிறுவிய பல்கலைக்கழகமான விஸ்வ பாரதியின் பூமியான சாந்தி நிகேதனில் இருக்கிறேன். இப்போது இது வங்காளத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்தின் மையமாகும். ஆனால் 2026 வங்காள தேர்தல் விரைவில் வரவிருக்கும் நிலையில் வோட் இந்த பகுதி முழுவதும் ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கியுள்ளது. ஒருபுறம் இந்த மாபெரும் அரசியல் வாக்குறுதிகள் இருக்க, மறுபுறம் இளைஞர்களின் லட்சியங்கள் உள்ளன. நீங்கள் இருவரும் நீங்களே ஐடென்டிஃபை செய்யக்கூடிய ஒரு பெரிய முக்கிய பிரச்சனை இருந்திருந்தால் அது என்னவாக இருக்கும்? நான் முதலில் எல்லா இடங்களிலும் நடக்கும் வேலையின்மையை பற்றி கருத்து தெரிவிப்பேன். சரி. நானே விஸ்வபாரதியின் மாணவி. எனது முதுகலை பட்டப்படிப்பை இங்கே தொடங்கினேன். தற்போது நான் பிஎட் படித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் முதுகலை பட்டம் பெற்றவள். ஆனால் இதுவரை எனக்கு கிடைக்கும் வேலைகளை பொறுத்தவரை அது முற்றிலும் என் தகுதியுடன் மேட்ச் ஆகவில்லை. அதனால நான் நினைக்கிறேன், இதுவரை கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சிகள், முக்கிய கட்சிகள் வழங்குறது, அதாவது 0, அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, ஒரு அரசியல் கேள்வி. அப்படியானால் வழங்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு யார் சிறந்த நிலையில் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யாரும் இல்லை. அப்படியே நலத்திட்டங்கள் அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான திட்டங்கள் அல்லது தெரியும், இப்படி போய்கொண்டே இருக்கும். மம்தா அரசாங்கம் யுவசாதி என்றொரு திட்டம் தங்களிடம் இருப்பதாகவும், மேலும் உங்களுக்கு தெரியும், இறுதியில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே நோக்கம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பாஜக இது போதாது என்றெல்லாம் சொல்கிறது. அரசியல் சொல்லாடல்களை தாண்டி இந்த எல்லா பிரச்சாரங்களையும் வாக்குறுதிகளையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த பார்ட்டியாவது நீங்கள் நம்புகிறீங்களா? எதை? அப்படி ஒன்றும் இல்லை. உண்மை என்னவென்றால், அவர் குறிப்பிட்டது போல தற்போதைய சூழ்நிலையில் வேலையின்மை என்பது மிகவும், எப்படி சொல்வது, ஒரு முக்கியமான பிரச்சனை. மேலும் எங்களுக்கு பல உதவித்தொகைகள் கிடைக்கின்றன, அதாவது இளைஞர்களுக்கு கிடைக்கிறது. அது ஒரு விதத்தில் நல்லதுதான். எப்படி சொல்றது, அது ஒரு குறைந்தபட்ச ஆதரவை வழங்குகிறது. அது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது முறையான வேலை வாய்ப்புக்கு மாற்றாக இருக்கக்கூடாது. அதாவது நாங்களும் எங்கள் பட்டப்படிப்புகளை, எங்கள் கல்வியை முடித்துவிட்டோம். மேலும் எங்களுக்கு தகுதி இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு, நிதி பாதுகாப்பு, எதிர்காலம், எங்கள் எதிர்காலத்திற்காக. உங்களை பொறுத்தவரை யார் ஆட்சிக்கு வருகிறார் மேடம்? கருத்து எதுவும் இல்லை. நீங்க நம்பிக்கைகள், எதிர்காலம், அதை பற்றி கேட்பதனால் அந்த எலெக்ஷன், மேற்கு வங்காளம், என் வாழ்க்கையில நான் சந்தித்த ஒரு நிலைமை போன்ற ஒரு விஷயத்திற்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். ஆக எனக்கு 24 வயசு. இதுதான் என் முதல் ஓட். இது உங்களுடைய முதல் ஓட்டா? முதல் முறை வாக்காளரா? ஆமா. ஏன் நான் இப்ப சொல்றேன். ஆக எனக்கு 18 வயதாக இருந்த போது எனக்கு என் வாக்காளர் அடையாள அட்டை கிடைத்தது. ஸோ நான் முதல் முறையா ஓட்டுக்கு போனேன். நான் அங்க போன போது அவங்க என் பேரை சரி பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க, சரி தேவராதி பிஸ்வாஸ், உங்க ஓட் முடிஞ்சிடுச்சு மேடம், நீங்க திரும்பி போகலாம். அதனால அந்த வருஷத்திலிருந்து நான் ஓட்டு போடுறத நிறுத்திட்டேன். அதனால இந்த முறை ஏதோ நடக்கும்னு நம்புறேன். நான் போவேன் கண்டிப்பா. ஒரு இளைஞராக இந்த எலெக்ஷன்ல இப்போதைக்கு யார் சிறந்த இடத்துல இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? தேர்தலில் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறவங்களா? ஆமா. நான் உண்மையா சொல்லணும்னா நான் திரிணாமுல் காங்கிரஸ்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நடந்தது திரிணாமுல் காங்கிரஸ் காலத்துல, குறிப்பா கடந்த சில வருஷங்கள்ல. உங்களுக்கு ஆர்கிகோர் இயக்கம் பத்தி தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியும். ஆமா. அப்புறம் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஊழல், அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா ஆர்கிகோர் இயக்கத்துக்கு உடனடியா அப்புறம் சில இடைத்தேர்தல்கள் நடந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் அது எல்லாத்துலயுமே ஜெயிச்சது. அப்புறம் அந்த எஸ்எஸ்சி, அந்த முழு பெரும் குழப்பமும் அது அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. குறைந்தபட்சம் அது அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நான் நினைக்கல. மேலும் எலெக்ஷன் பிரச்சாரங்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்து தலைவர்களின் உடல் மொழிகள் மற்றும் நடத்தைகளை பார்க்கும்போது அது அவர்கள் இன்னும் வலுவான நிலையில் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஸோ இது சிறந்த நிலைமைன்னு நான் சொல்லலை. ஆனால் நடைமுறையில் ஆம், மேற்கு வங்கத்தில் அவர்கள் இன்னும் வலுவான பார்ட்டி என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், பாஜக மிகவும் வலுவான கேம்பெயின் ஒன்றை முன்னெடுத்திருப்பதாக தெரிகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃபண்ட் இருக்கிறாங்க. மேலும் அவங்க அதை குறைந்தபட்சம் 2019 அல்லது 2021 முதல் செய்து வருகிறாங்க.
ஆனால் திரிணாமுல் காங்கிரசிடம் இருப்பது போன்ற வலுவான தரைமட்ட அடித்தளம் பாஜகவிடம் இருப்பதாக நான் இன்னும் நினைக்கவில்லை. மேலும் ஒரு பார்ட்டிக்கு உள்ளூர் மக்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் மீது மிகவும் வலுவான பிடிப்பு இல்லை என்றால் அவர்கள் வின்க்கு அதிக வாய்ப்புள்ளது என்று நான் நினைக்கவில்லை. பாஜக சில இடங்களை வின் செய்யும், ஸோ அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வின் பண்ணுவாங்க வேற அப்படின்ற மாதிரி நான் நினைக்கல. புரிஞ்சது. நான் பேச விரும்பும் மற்றொரு விஷயத்திற்காக உங்களிடம் மீண்டும் வருகிறேன். ஸோ இப்போது அவர் வெளிப்படையாக ஆர்கிகோர் பற்றி குறிப்பிட்டார். மேலும் பெண்களின் பாதுகாப்பு பற்றி அதிகம் பேசப்படுகிறது. பிரச்சாரம் செய்யும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதை பற்றி பேசுகிறார்கள். ஸோ இப்போ வெளிப்படையாக நிறைய இருக்கின்றன. யாரோ ஒன்று சொல்கிறாங்க. ஒரு பெங்காலியாகவும் வங்காளத்தில் வசிப்பவராகவும் உங்களுடைய கருத்தில் இந்த பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அரசாங்கத்தால் போதுமான அளவு செய்யப்பட்டுள்ளது என்று நினைக்கிறீர்களா? இன்னும் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்து என்ன? நான் நினைக்கிறேன், ஒரு பெண்ணா நான் பல பிரச்சனைகளை கையாண்டிருக்கிறேன். அதாவது நான் அங்கிருந்து இங்கு வந்ததிலிருந்து, ஆனால் இங்கே அது கொஞ்சம் குறைவு என்று நான் கூறுவேன். ஆனா நிச்சயமா நான் நினைக்கிறேன், பெண்களோட பாதுகாப்பு என்பது பேசப்பட வேண்டிய மற்றும் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும். ஏனென்றால் நிச்சயமாக நாள் முடிவில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் வேலை செய்ய தொடங்கி நாங்கள் உண்மையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று பயணம் செய்யும் போது கவனிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. அவை செய்யப்பட வேண்டிய விதத்தில் செய்யப்படவில்லை. பாருங்கள், அடிப்படை விஷயம் என்னென்னால் ஆண்களின் பார்வையில நாங்கள் இன்னும் மிக மிக ஒரு குறைந்த நிலையில் இருக்கிறோம். இது அடிப்படையில் கவனிக்கப்பட வேண்டும். எனவே அதிகாரங்களையும் பதவிகளையும் வகிக்கும் அரசியல்வாதிகளாக இருப்பதால் அவர்கள் ஒருவேளை இது போன்ற பிரச்சாரங்களை செய்யும் பொறுப்பை ஏற்க வேண்டும். ஒருவேளை அது ஆடாவ வேலை செய்யுமா இல்லையா என்று எனக்கு தெரியல. பட்ஷேசாம் அவளும் குறிப்பிட்டது போல் நம்ம அழியருமோ இது போன்ற பிரச்சனைகள் தொடர்பான சில அல்லது வேறு வகையான விஷயங்களை சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறோம். மேலும் இது ஒரு மிக அடிப்படையான விஷயம். எந்த பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஆர்கிகோருக்கு பிறகு இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். மேலும் அது போன்ற பெரிய அல்லது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒன்று மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் கூட கவனிக்கப்பட வேண்டும். இந்த கேசரி ஒரு வங்காளத்தில் மிக முக்கிய வழியில் நடப்பதை நான் பார்த்த மற்றொரு தலைப்பில் சில இறுதி எண்ணங்கள். இந்த ஊடுருவல் பற்றிய முழு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக சொல்கிறது ஒவ்வொருவரின் பெயரும், யாருடைய பெயரெல்லாம் பட்டியலில் சேர்க்கப்படவில்லையோ அவர்கள் அனைவரும் ஒரு குஸ்பெட்டியா அல்லது ஒரு வங்காளதேச ஊடுருவல்காரர். டிஎம்சி சொல்கிறது என்னவென்றால் இது அவர்களின் ஓட் வங்கியை பறிக்கும் ஒரு முயற்சி. மேலும் நீங்கள் அப்படி சொன்னால் இது ஒரு பெருமளவிலான வாக்குரிமை பறிப்பு. ஒரு இளம் நபராக இந்த கேம்பெயினின் இந்த அம்சம் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன? சரி, அப்போ அந்த கேம்பெயின் பத்தி யார் ஆட்சிக்கு வர போறாங்களோ, அதாவது ஆட்சிக்கு வர ஆவலோட இருப்பவங்களோ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. மேலும் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அஜெண்டா இருக்குது. இந்த முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நான் அப்படித்தான் நம்புறேன். மேலுமே இந்தியாவில் நமது அமைச்சர்கள் மற்றும் அனைவரின் கல்வி அறிவின்மையால் அவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள். எங்களுக்கு ஓட் கொடுங்கள், நாங்கள் உங்களுக்காக வேலை செய்வோம். மேலும் அவர்களுக்கு அந்த பதவி மற்றும் எல்லாம் கிடைத்த பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அதுதான் விஷயம். அது சீர்பற்றியதல்ல. ஆமா, யாராவது வருவாங்க, சில பார்ட்டி ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. சரி, இதுதான் விஷயம். ஆகவே பாஜக அதைத்தான் செய்கிறது. திரிணாமுல் அதை எதிர்கொள்ளும் மற்றும் எல்லாமும். ஆனால் கடைசியில எல்லாமே முடிவு மற்றும் எல்லாமே எல்லோரும் அமைதியாகி விடுவார்கள். தெரியுமா, எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட கேட்டாரு. அதாவது நான் கல்கத்தாவிலிருந்து வாக்களிக்க போறதால், அதனால அவர் என்ன திரும்பி அதாவது இந்த முறை ஓட் கொடுக்க சொன்னாரு. என்றால் இன்னும் அவர் என்கிட்ட சொன்னாரு, தெரியுமா, ஒருவேளை சில வருஷங்களுக்கு பிறகு அநேகமா ஒரு 10 வருஷங்கள் கழிச்சு எஸ்டோஆர் மீண்டும் நடக்கும் பொழுது நீ இந்த முறை ஓட் செய்யலை என்றால் ஒருவேளை அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆக அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எங்க அப்பா அதாவது பேசுறாருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நான் என் நாட்டில் வாழ்கிறேன், மேலும் அது எனக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயமாக இருக்கிறது. அதாவது ஒருவேளை அநேகமாக ஒரு 10 வருடங்கள் கழித்து இந்த நான் நினைக்கிற விஷயம் மீண்டும் நடந்தால் நான் இந்த முறை ஓட் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? அதுவே ஒரு கேள்வி. தெரியுமா, நான் ஏன் அச்சுறுத்தப்பட வேண்டும்?